ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ குருபியோ நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. பழனி ஆண்டவனுக்கு அரோகரா. சுவாமிமலை முருகனுக்கு அரோகரா. திருத்தணி முருகனுக்கு அரோகரா. பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு அரோகரா. அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமான் கோவில் கொண்டு அருள் பாலிக்கும் அறுபடை வீடுகளில் 5வது படை வீடாக திகழ்வது திருத்தணி திருத்தலமாகும். தெற்கில் காஞ்சிபுரம், மேற்கில் சோழிங்கபுரம், கிழக்கில் திருவாலங்காடு, வடக்கில் திருக்காளஹஸ்தி மற்றும் திருப்பதி ஆகிய திருத்தலங்கள் சூழ நடுநாயகமாக அமைந்துள்ளது திருத்தணி. சுமார் 4000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பெருமை இந்த கோவிலுக்கு உண்டு. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று புராணங்கள் கூறினாலும் ஒரு சில குறிப்பிட்ட ஸ்தலங்களில் வீற்றிருக்கும் குமரனின் சக்தி மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அந்த வகையில் மலைகளில் சிறந்தது திருத்தணிகை என்று போற்றுகிறது கந்த புராணம். திருத்தணிகை மலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாலோ, தணிகை மலை இருக்கும் திசை நோக்கி தொழுதாலோ, தணிகையை நோக்கி 10 அடி தூரம் சென்றாலோ நோய் நொடிகள் நீங்கும் என்கிறது தணிகை புராணம். சிவபெருமான் திருத்தணிகையில் முருகப்பெருமானை தியானித்து பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசிக்க பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. திருநாவுக்கரசர், அருணகிரிநாதர், நக்கீரர், வடலூர் ராமலிங்க அடிகளார், பாம்பன் சுவாமிகள், தொட்டிக்கரை சுப்பிரமணிய முனிவர் போன்ற பல மகான்கள் போற்றி புகழ்ந்த புண்ணிய தலம் இந்த திருத்தணி திருத்தலம். சுதந்திரத்திற்கு பின் மக்கள் பேசும் மொழியின் அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட சமயம் திருத்தணியை ஆந்திர மாநிலத்துடன் இணைக்க முடிவு எடுக்கப்பட்ட போது மாபோசி மற்றும் பல தமிழ் அன்பர்கள் இதற்கு எதிராக கடுமையாக போராடியதின் பலனாக திருத்தணி தமிழகத்துடன் இணைந்தது. திருத்தணி பெயர் காரணம் பற்றி காண்போம். தேவர்களது துயர் நீர்க்கும் பொருட்டு சூரபத்மனுடன் செய்த பெரும் போரும் வள்ளியம்மையை கரம் பிடிக்க வேடர்களுடன் செய்த சிறு போரும் முடிந்து முருகப்பெருமான் சீற்றம் தணிந்து அமர்ந்த தலம் இத்தலம். ஆதலால் இந்த தலம் தணிகை எனும் பெயர் பெற்றது. அறுபடை வீடுகளில் 1ஆம் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் வேலுக்கு மிகுந்த முக்கியத்துவம் உண்டு. ஆனால் திருத்தணி முருகன் போருக்கு பின் கோபம் தணிந்து அமர்ந்த இடம் என்பதால் இவரிடம் வேல் கிடையாது. அலங்காரத்தின் போது மட்டும் தனியே வேல் மற்றும் சேவற்குடி வைக்கப்படுவது விசேஷமாக பார்க்கப்படுகிறது. இங்கு முருகனுக்குரிய குமார தந்திர முறைப்படி பூஜைகள் நடத்தப்படுகின்றன. போரில் தாரகாசூரன் திருமலிடம் இருந்து தான் கைப்பற்றிய சக்கராயுதத்தை தன்னை நோக்கி எறிந்த பொழுது அதை தன் மார்பில் வாங்கிக் கொண்டார் முருகன். அதை நினைவுபடுத்தும் விதமாக மூலவர் திருமார்பில் சக்கராயுதம் பதித்த தழும்பை இன்றைக்கும் நாம் திருத்தணியில் தரிசிக்கலாம். முருகப்பெருமானை இந்திரன் ஆடிக்கிருத்திகை என்று பூஜை செய்து வழிபட்டதாக ஐதீகம். எனவே இங்கு ஆடிக்கிருத்திகை மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது. ஜோதிட சாஸ்திரப்படி முருகப்பெருமான் செவ்வாயின் அம்சம். எனவே செவ்வாயால் ஏற்படும் திருமணத்தடை, செவ்வாய் தோஷத்தடை போன்றவற்றிற்கு ஆடிக்கிருத்திகை தினத்தன்று முருகப்பெருமானை உளமாற பிரார்த்தித்து வழிபட்டால் நிச்சயம் பலன் உண்டு என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஞானவேல் பெற்றதன் மூலமாக ஞான சக்தியும், தெய்வயானியை மனம் புரிந்து கிரியா சக்தியும், வள்ளிமலையில் வள்ளியை திருமணம் செய்து இச்சாசக்தியும் பெற்றார் முருகப்பெருமான். எனவே ஞானசக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி ஆகிய 3 குணங்களையும் முழுமையாக பெற்ற முருகன் வள்ளி தெய்வானையுடன் காட்சியளிப்பதே இத்திருத்தணியின் சிறப்பாகும். முருகனை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் செல்லும் இந்த கோவிலில் முருகப்பெருமானே பிரதிஷ்டை செய்து வழிபட்ட 2 விக்கிரகங்கள் இங்கு உள்ளது. ஒன்று மலையின் வடகிழக்கு திசையில் உள்ள ஆபத் சகாய விநாயகர், மற்றொன்று கோவிலின் 2ஆம் பிரகாரத்தில் உள்ள குமார லிங்கேஸ்வரர்.
இந்த குமாரலிங்கேஸ்வரரை வழிபடுவதற்காகவே முருகப்பெருமான் வரவழைத்த கங்கையே அடிவாரத்தில் உள்ள சரவண பொய்கை குளம் என்பது ஸ்தல வரலாற்றில் கூறப்பட்டிருக்கும் செய்தி. அறுபடை வீடுகளில் திருத்தணியில்தான் உயரமான கருவறை கோபுரம் உள்ளது. சுவாமிமலை போலவே திருத்தணியிலும் யானைதான் முருகனின் வாகனமாக உள்ளது. இந்திரனே காணிக்கையாக கொடுத்த சந்தனக்கல்லில் அரைக்கப்படும் சந்தனமே முருகனுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் சாத்தப்படுகிறது. பழனி தண்டாயுதபாணியைப் போலவே திருத்தணி மூலவரும் நவபாஷாணத்தால் ஆனவர் என்றும், மூலவர் திருமேனியில் பூசப்பட்டு பின் பிரசாதமாக வழங்கப்படும் சந்தனத்திற்கு தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் சக்தி உள்ளதாகவும் கருதப்படுகிறது. முருகப்பெருமான் திருச்செந்தூரில் அசுரர்களுடன் போரிட்டு வென்றதன் அடிப்படையில் அவர் குடிக்கொண்டிருக்கும் ஸ்தலங்களில் கந்த சஷ்டியின் போது சூரசம்ஹாரம் விமரிசையாக நடத்தப்படும். ஆனால் முருகன் கோபம் தணிந்து காட்சி தரும் தலம் என்பதால் திருத்தணியில் சூரசம்ஹாரம் கிடையாது. அதே சமயம் அன்றைய தினம் முருகனை குளிர்விக்க சுமார் 1000 கிலோவிற்கும் அதிகமான பூக்களை கொண்டு புஷ்பாஞ்சலி நடத்தப்படும். இங்கே கருவறைக்கு பின்பு உள்ள சுவரில் மேற்கு பிரகாரத்தில் குழந்தை வடிவத்தில் ஆதிபால சுப்பிரமணியர் இருக்கிறார். கைகளில் அச்சடமாலை கமண்டலத்துடன் காணப்படும் முருகனே வள்ளி திருமணத்திற்கு முன்பு எழுந்தருளி இருந்தார். ஆருத்ரா தினமான மார்கழி திருவாதிரையில் இவருக்கு வெந்நீரால் அபிஷேகம் செய்யப்படும். பழமையான இந்த விக்கிரகத்திற்கு குளிர்காலத்தில் நிகழும் இந்த வெந்நீர் அபிஷேகம் மிகவும் விசேஷமாகும். கஜவல்லியின் தரிசனமும் திருத்தணியில் விசேஷமான ஒன்று. திருமாலின் மகள்களான அமுதவல்லி, சுந்தரவல்லி இருவரும் முருகனை மணக்க வேண்டி தவம் புரிந்தனர். இவர்களில் அமுதவல்லி தெய்வானை என்ற பெயரில் இந்திரனிடமும், சுந்தரவல்லி வள்ளி என்ற பெயரில் நம்பிராஜனிடமும் வளர்ந்து முருகனை மனம் புரிந்தனர். சகோதரிகளான இவ்விருவரும் வேறில்லை என்பதன் அடிப்படையில் வள்ளியும் தெய்வானையும் ஒரே அம்பிகையாக கஜவல்லியாக இந்த கோவிலில் அருள் பாலிக்கிறாள் பக்தர்களுக்கு. இது மட்டுமல்லாமல் திருத்தணியில் படிப்பூஜை மிகவும் விசேஷமான ஒன்று. திருத்தணி படிப்பூஜை உற்சவம் என்றால் முருக பக்தர்கள் அனைவரின் நினைவுக்கும் வருவது வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள். திருப்புகழின் பெருமைகளை பரப்புவதும் முருகப்பெருமானின் பெருமைகளை போற்றுவதும் தன் மூச்சாக கொண்டவர் வள்ளிமலை சுவாமிகள். ஒவ்வொரு ஆங்கில வருடமும் டிசம்பர் 31ஆம் தேதி நள்ளிரவு இந்த படி உற்சவம் துவங்கும். இப்படி ஒரு படி விழாவை துவங்க வேண்டும் என்று வள்ளிமலை சுவாமிக்கு தோன்றியதே ஒரு விசித்திரமான சம்பவத்திற்கு பின்னால்தான். ஒரு ஆங்கில புத்தாண்டு தினத்தன்று வள்ளிமலை சுவாமிகளின் சீடர்களான சில அரசாங்க பணியாளர்கள் டிசம்பர் 31ஆம் தேதி தங்களது உயர் அதிகாரிகளான ஆங்கிலேயர்களை பார்த்து வாழ்த்துக்களை தெரிவிக்க சென்றார்கள். இதை கண்ட வள்ளிமலை சுவாமிகள் மனம் வருந்தினார். யாருக்கு யார் மேலதிகாரி? உலகத்துக்கே உயர் அதிகாரி அந்த சுப்பிரமணியன் தான் என்று கூறி 31/12/1917 அன்று நள்ளிரவு திருத்தணி படி உற்சவத்தை துவங்கினார். திருத்தணியில் 365 படிகள் உள்ளன. இது வருடத்தின் ஒவ்வொரு நாளையும் குறிக்கும். படிக்கு ஒரு திருப்புகழ் பாடல் என்று 365 படிகளுக்கு 365 பாடல்கள் பாடி ஒவ்வொரு படியையும் வணங்கி வழிபட்டு முருகனை புத்தாண்டு தினத்தன்று அதிகாலையில் தரிசிப்பார். திருத்தணியில் கொண்டாடப்படும் திருவிழாக்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். டிசம்பர் 31 படித்திருவிழா, ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை, கந்த சஷ்டி, பங்குனி உத்திரம், தைப்பூசம், ஆடி தெப்பத் திருவிழா போன்ற திருவிழாக்கள் இங்கு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன. கோவில் சென்று இறைவனை வழிபடும் முறையை பற்றி நாம் காண்போம். திருத்தணிக்கு செல்லும் பக்தர்கள் முதலில் சரவண பொய்கையில் நீராட வேண்டும். பின் தோய்த்து உலர்ந்த ஆடை அணிந்து திருநீறு பூசி பக்தியுடன் மலையேற வேண்டும். மலை ஏறும் போது திருப்புகழ் பாடல்களை பாடுவது சிறப்பு. மலை உச்சியை அடைந்ததும் கிழக்கு பிரகாரத்தில் உள்ள கொடிக்கம்ப விநாயகரையும் ஐராவத யானையையும் தரிசிக்க வேண்டும். பின்னர் தெற்கில் உள்ள இந்திர நீலச்சுனையை தரிசித்துவிட்டு கோவிலுக்கு சென்று ஆபத் சகாய விநாயகர், அருகில் உள்ள வீரவாகு முதலிய நவ வீரர்கள்,
குமாரலிங்கேஸ்வரரை வணங்க வேண்டும். பின்னர் மூலஸ்தானத்தில் உள்ள ஞான சக்திதரர் என்னும் முருகனையும் வள்ளி தெய்வானை அம்மையாரையும் வழிபடுதல் வேண்டும். முருகன் சன்னதியில் திருநீரு குங்கும பிரசாதங்களுடன் திருமேனி பூச்சி என்னும் சந்தனமும் வழங்கப்படும். இதை உட்கொண்டால் சகல விதமான நோய்களும் நீங்கி ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும். தணிகை என்னும் சொல்லுக்கு ஏற்ப பக்தர்கள் செய்யும் தவறுகளையும் பாவங்களையும் பொறுத்து அருள் புரிகிறார் இந்த திருத்தணிகை திருக்குமரன். இக்குமரனை இல்லந்தோறும் உள்ளந்தோறும் நினைத்து வழிபட்டு பயன்பெறுவோமாக. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே என்ற வேல்மாறலின் பதிகத்தில் உள்ள திருத்தணியில் வீற்றிருக்கும் முருகனின் கையில் இருக்கும் வேலின் மகிமையை பற்றி நாம் அறிந்து கொள்ளும் இந்த தருணத்தில் சிறப்பு வாய்ந்த திருத்தணிகை ஸ்தலத்தை பற்றி பேச வாய்ப்பளித்த பரிமளாவிற்கும் இதுவரை பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.